விடலை பழமுடனே கடலை
குருபரனை வச்சு குருபரனை வச்சு அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரு ஐயனே சூரன் தன்னை முடித்தோ ஆதி சுப்பிரமணியா வேல்முரு அமரர் சிறைகளையும் மறுத்தோ அப்பனே யாரு சடை வேல்முரு கான குரவள்ளி மணவாளா கந்தவடி வேல்முரு என் மால் மருகா வேல்முருகா மால் மருகா வேல்முரு ஆதி மாயனோட திருமுரு இறைவா மாயனோட சாமி அமரர் குரு சர்க்குருவே அமரர் குரு சர்க்குருவே சாமி அஞ்சனா தேவி பாலா எனக்கான மந்தனை அருள் புரிவா தாயே செண்பகவல்லி அம்மா சிறை கடங்க வான்மரியா சிறுமைக்கு நீ அருள் புரிவா பாப்பானை வழி முடித்த அழுகை நல்லூர் நீலி அம்மா பாலகிக்கு அருள் புரிவா தாயே முப்பந்தலம் இசக்கி அம்மா தாயே இசக்கி அம்மா முன்னால் வந்த அருள் புரிவா எனக்கு முன்னால் வந்த அருள் புரிவா ஏன் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலாயா நீ மனமதிலே அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த ஏ சுடலையான மாயான் அப்பனே சிறுமிக்கு நீ அருள் புரி ஏ காண்டாம்பர சுடலாயா காண்டாம்பர சுடலாயா நீங்க கதை கருள வேணும் ஐயா தாயே கட்ட பேச்சு நெட்ட பே நீயும் காட்டுவன பேச்சு அம்மா மாயம் பேச்சு வன பே நீ மாயான பேச்சு தாயே மனமதிலே அருள் புரி ஏ சிவராமன் அங்கையம்மா உன்னுடைய திருக்கதை படித்த கலை குறைகள் பாடு பால சரஸ்வதியே அருள் புரி சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை குறைகள் பாட எனக்கு சொர்க்கேச வரம் தருவா சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் என் நாகராஜன் நாகக்கண்ணியே அவர் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து இருக்கும் போது ஆண்டவனார் அருளாலே அக்கா தங்கை 8 பேரும் அங்கே அவதரித்த வேளையில என்
குத்தியா அவ கட்டழகி வட குத்தியா அப்படி அம்பிகையா வந்த போது அம்பிகையும் பிறந்த போது அவள் நாக வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளா பூவை வந்து குலவை போட குள்ள நரி தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பக்தரெல்லாம் குலவை போட அட்டகாலி 8 பேர் அவதரித்த வேலை நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் 8 கலசத்திலே அட்டகாலியர்களாகவே அவதரித்த போது நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட கூவை வந்து குலவை போட குள்ள நரி தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட இப்படியாகவே அம்பிகை 8 பேர்களுமே அழகாகவே வந்து பிறக்க என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மா முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா வடக்குத்தியம்மா காந்தாரி கனகதுர்க்கை கட்டழகி வடக்குத்தியம்மா இப்படி ஒண்ணு போல ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம் மாரியம்மாளை பார்த்தா காளியம்மாளை பார்க்க வேண்டாம் காளியம்மாளை பார்த்தா காந்தாரி அம்மாளை பார்க்க வேண்டாம் இப்படி ஒண்ணு போல காளியர்கள் 8 பேர்களுமே பிறக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு நாமல் தவம் இருந்ததோ ஒரே ஒரு பிள்ளைக்காக ஆனால் இறைவன் நாமலுக்கு கொடுத்ததோ 8 பிள்ளைகள் அதனால தெய்வத்தை நம்ம கும்பிட்டு வணங்கினோம்னா சாமி இன்னும் நமக்கு தரலையேன்னு வருத்தப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது நேரம் ஆக 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 ஆண்டவே நமக்கு சிறப்பான ஒன்றை தயார் செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளணுமா தாமதமாகுதுன்னு சொன்ன ஆண்டவை நமக்கு தரமா கொடுக்க போறாரு அப்படின்னு கவலைப்படாம கடவுளை நம்பிக்கையா கும்பிட்டு வணங்கணும் என்ன இருந்த பெண்ணுக்கு நீ சொன்ன மாதிரி தகுந்த மாப்பிள்ளை கிளாட்டாவது மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கடைசியில நல்ல மாப்பிள்ளையே கிடைச்சுக்கிடும் பிறகு 30 வயசு ஆகுமானா மாப்பிள்ளைக்கு 35 வயசுல உள்ள மாப்பிள்ளை வருவாங்க பெண்ணுக்கு 30னா ஆம்பளைக்கு 5 வயசு கூட இருக்கும்ல அதான் இருந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த பெண்ணு பிறகு அதனால இந்த அட்டகாலியர்கள் 8 பேர்களுமே வந்து பிறந்த போது நாகராஜனும் நாகக்கன்னியும் ஆனந்த சந்தோஷப்பட்டு அவர்கள் 8 பேர்களையும் எப்படி வளர்த்து வருகிறார்கள் நாமல் இருப்பதோ ஒரு நாகத்தினுடைய வடிவம் பிள்ளைகள் இருப்பதோ ஒரு மானிட பெண் தெய்வத்தினுடைய அவதாரம் நம்மளால பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா முடியாது தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கமானா நம்மட்ட இருக்குது என்னது நம்மட்ட நஞ்சு தான் இருக்கு என்ன நஞ்சு இருக்கின்றது ஆமா என்னத்தை தான் பாலை ஊட்டி வளர்த்தாலும் பாம்பு என்ன கொடுக்கும் நஞ்சை தான் கொடுக்க இருக்கே தான கொடுக்க முடியும் இறைவன் படைத்த படைப்புல பாலை கொடுங்கன்னா பாலை கக்குமா நாகத்திற்கு இருப்பது நஞ்சு விஷம்தான் அதனால நம்மளால பிள்ளைகளுக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது அதனாலே காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனையே கொண்டு வந்து நாவினால் அமிர்தமிட்டால் நஞ்சு போய் சேரும் என்று வாழாலை தேனை ஊட்டி வரிசையோடு வளர்த்து வருகிறார்கள் அவ ஊட்டி மெல்ல வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய் ஒரு தேச்சி மெல்ல வளர்த்து தேகம் எல்லாம் நெய் ஒரு 4 ஒரு பொழுது ஒரு வண்ண
அப்படி நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோ அங்கே சீரோடும் சிறப்போடும் செல்வமா வளர்த்து வரும் நாளை ஊட்டி வளர்த்தார்கள் உடம்பெல்லாம் நெய் உருக தேய்ச்சி வளர்த்தார்கள் திரேகமெல்லாம் நெய் உருக நாலு ஓர் மேனையும் பொழுது ஓர் வண்ணமுமாக சாமி இப்பவுமே வந்தாச்சோ சாமி அப்பலே அக்னி செட்டி எடுத்து போயாச்சு இவ இப்போ வந்திருக்காவோ அப்போ அட்டகாலியர்கள் 8 பேர்களும் என்ன பாரு இருக்கா ஒரே முட்டையில பொறிச்ச குஞ்சு மாதிரி உன்னை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம் என்ன பார்த்தா உன்னை பார்க்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு போல இருக்கா ஆமையா அம்மா பிறந்த போது என்ன அடே அப்பா என்னாச்சு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கத்தானேயும் அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல பிற கூட்டம் இருக்குல்ல ஆமா ஆமா அப்ப இந்த எது கூட்டம் இருக்கு தெரியுமா எதுக்கு கொலை ஓடுறதுக்கு உதவ போடுறதுக்கு ஆமா அதுதான் கூட்டம் குழந்தை பிறந்தோட நின்னார் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு ஆமா அடி கொலவே மணி கொலவே அடே அப்பா அப்படின்னு சொல்லி பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கும் அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா சரி 7 கொலவை போடுவாங்களாம் அடேங்க அப்பா அதே மாதிரி அந்த வீட்டுல பொட்டை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன ஆகும் 3 கொலவையில முடிச்சுக்கிடுவாங்களாம் என்ன சுருக்கமாயி போச்சு அவன் பொட்டை பிள்ளைக்கு 3 கொலவை தான் இருக்கட்டும் அப்ப தெரிஞ்சுக்கலாம் இங்க ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஆமா இங்க பொட்டை பிள்ளை பிறந்திருக்குன்னு சரிதானே 7 கொலவை போட்டாங்கன்னா அங்க ஆம்பளை பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆமா 3 கொலவை போட்டா அது பொட்டை பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கொலவை போட்டா அது சாதாரணமா போடுவாங்க இப்ப மணிக்கு வந்து 6 வச்சிருக்காங்க தெரியுமா ஆமா 7 மணி எத்தனை அடிக்கும் 7 அடி டைங் டைங்னு அடிக்கும் அதே மாதிரி 3 அடிச்சா 3 மணி அது கணக்கா என்னதான் தெரியும் ஆமா 3க்கு 4 நேரம் என்ன ஆகும் தப்பாய் போம்ல அதே மாதிரி கொலவையை எண்ணி பார்க்கணும் கரெக்டா எண்ணி பார்க்கணும் சரி இருக்கட்டும் அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்ன குழந்தைகளையே சிறப்பாக வளர்த்து வரும்போது என்னய்யா ஆதி கையிலே பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி தேவியானவள் நாமளுடைய அம்சத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 பிள்ளைகளை கொடுத்தோம். ஆமா கொடுத்தோம். அப்ப 8 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோமேயானா என்னய்யா இந்த மகிமை என்னவென்று இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதானே சிவன் இவா 8 பேர்களையும் மனதிலே எண்ணமாக வைத்திருக்கிறார். அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனையே அழைத்த பார்வதி சொல்லுகின்றார், சாமி ஆண்டவா பகவானே, ஆண்டவா பகவானே, நீங்க அடியாளோட வார்த்தை கேள், இரேழு உலகமெல்லாம் நீங்க இறை அளக்க போகும்போது பார்வதியின் அழகை போல பார்வுலகில் பார்த்ததுண்டா, கோமதியின் அழகை போல நீங்க குவலயத்தில் பார்த்ததுண்டா, கண்ணந்தங்கை அழகை போல கண்ணந்தங்கை அழகை போல நீங்க கலி உலகில் பார்த்ததுண்டா. ஏய் பார்வதி, என்னைக்குமே இந்த வார்த்தையை கேட்க மாட்டிய, இன்னைக்கு ஒரு நாளும் இல்ல திருநாளாக இப்படி கேக்கியம்மா. புதுசா ஒரு வார்த்தையை கேட்க, நாளைக்கு போற சண்டே இன்னைக்கு சேர்த்து கேட்கவா? பெண்ணா பிறந்தவங்க வந்து கட்டிய கணவங்கிட்ட கேட்பாங்க, என்னங்கப்பா என்னங்க நான் நல்லா இருக்கேனா, நீ என்னமா குவானிக்கிட்டாம இருக்க, சீலை நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி அப்ப நம்ம என்ன சொல்லணும், எப்படில இந்த சீலை உனக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கணும். ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொன்னோம்னா சரி அந்த கட்டிய மனைவியோட மனசு வந்து குழந்தையாக இருக்கும். பழைய சேலை கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி சாம்பார் வச்சு குழம்பு வச்சான்னா என்ன எப்படில நீ வைக்க குழம்பு தேன அமிர்தமா இருக்குங்கணும். நம்ம குழம்பு பார்த்தா எப்படி இருக்கும், குழம்பு அப்படி அப்படிதான் இருக்கும், மஞ்சள் மாதிரி இருக்கும். ஆமா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லணும். சொன்னாதான் அப்படி சொன்னோம்னா அவன் மனசு குழந்தையாக சந்தோஷப்படுவா. அவன் சந்தோஷம் வரும். அடிக்கடி என்ன சினிமாவை கூட்டு போகணும். சரிதானே பழைய படம் எம்ஜிஆர் படமாக கூட்டு போகணும். அதுக்கடுத்து அடிக்கடி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், அல்வா வாங்கி கொடுக்கணும். அப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இந்த பெண்ணா பிறந்தா சந்தோஷப்படுவா. அதனால பகவான் கிட்ட கேட்க பார்வதி
அப்ப இந்த பார்வதா தேவி ஆண்டவனை அழைத்து இது நான் இதுவரைக்கும் என்னை போல் அழகு பெண்ணை எங்கேயாவது பார்த்தது உண்டா ஆண்டவா அப்படி என்று கேட்டபோது இறைவனாகப்பட்ட பகவான் இவன் அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு ஆணவம் வந்துவிடும். அதனால இவ 8 பேர்களையும் தான் இந்த பார்வதி இடத்திலே நாம எடுத்து சொல்ல வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து கொண்டிருக்க இந்த அலங்கார நேரத்திலே அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே மூலிகை நாட்டு சக்கரை வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அதோடு மட்டுமல்லாமல் நாட்டு சக்கரையை போட்டு டீ குடிச்சா காபி குடிச்சா சுகர் கொஞ்சம் குறையும். சுகர் குறையுமோ? ஆமா. சரி. அந்த சக்கரை குறைக்க முடியாது. ஆமா. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை. வேற என்ன கருப்பட்டியா? ஆமா, நாட்டு சக்கரை போட்டு குடிச்சோம்னா சுகரை குறைஞ்சிரும். ஆமா. நாட்டு சர்க்கரை மூலிகை நாட்டு சர்க்கரை வைத்து வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் ஆனந்த் அவர்கள் சார்பாகவும் அதோடு மட்டுமல்லாமல் அன்னார் அவர்கள் கருப்பட்டி மிட்டாய் வியாபாரமும் செய்து வருகிறார்கள். அப்படி போடு கருப்பட்டி மிட்டாய்னா ஏன் காக்க? அருமையா இருக்குமா? சூப்பர்னே. சரி இருக்கட்டும். ஒட்டுமில்ல. அப்ப ரெண்டு முதல்ல பிச்சு தான் எடுக்கணும். கருப்பட்டி மிட்டாய் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்களும் மூலிகை நாட்டு சர்க்கரை வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஒரு 10 நாளாவே சுகரா இருக்கு. ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை விடியக்கான வாங்கிட்டு போ. போன் நம்பருக்கு பார்த்து போட்டு வாங்கிட்டு போ. ரூபா வச்சிருக்கியா தாத்தா? ரூபாயா? அவங்களுக்கு ரூபாயா காப்பாங்க. பிறகு கேட்ட உடனே நமக்கு என்ன 1 கிலோ என்ன 2 கிலோ வாங்கிட்டு போறீங்க. நம்ம வெளியில வாழ்த்தி பாடி வேண்டியதானே அண்ணாச்சே. நம்ம 2 கிலோவுக்கு அடுத்த கோயில்ல போய் பாடிடுறோம்னு சொல்லிடுவேன். இங்கேயே பாடி வேண்டியது இப்பவே பாடிடுவோம். நம்ம தந்தா தானே பாடுவேன். அன்னார்களுக்கு அடுத்தபடியாக சரி நாமளே ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் காலையிலேயும் இந்த இரவு நேரத்திலேயும் அன்னதானம் நடத்தும் தலைவராகப்பட்ட எஸ்.எம். நடராஜன் அன்னார் அவர்களும் எஸ்.எம். சிட்மணி அவர்களும் அரிசி வியாபாரம் பார்த்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதே மாதிரி அரிசி வியாபாரம் பார்த்து வரக்கூடியவர்கள் அதாவது மதியம் உள்ள சாப்பாடும் அவங்க செலவுல தான். அதே மாதிரி இப்போ இட்லியை பத்தியடா அடேப்பா இட்லி அது இட்லியே கிடையாது. அது என்னது? மல்லிகைப்பூ. அப்படி பிச்சு சாப்பிடும்போது தொண்டையில தட்டாம உள்ள. அப்போ 2 தலையில வச்சுக்கோ தாத்தா. வாங்கி வச்சுக்கிறேன். அப்படி காலையிலேயும் இரவு நேரத்திலேயும் அன்னதானம் செய்து வந்த அன்னார் அவர்கள் உலகத்திலே பெரியதான அன்னதானம் தான். கொடையிலே சிறந்த கொடை அன்னக்குடை என்பார்கள். நான் நினைச்சேன் கருப்பு கொடைன்னு பார்த்தேன். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். ஆமா தானம் என்பார்கள். அப்படி அன்னதானத்திற்கு ஆலயத்திற்கு கொடுத்த எஸ்.எம். நடராஜன் அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் எஸ். காவையா சேனையர் அவர்கள் சார்பாக காசிமேஜர்புரம் குச்சாலம் காசிமேஜர்புரத்தை சேர்ந்த எஸ். காவையா சேனையர் அவர்கள் கண்பு கரத்தாலே ஐயா அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த செல்வச்சீமான் நீர்காத்த ஐயனார் துணையை கொண்டு மாடன் மாடத்தி கோமரத்தார் அவர்கள் ராஜபாளையத்தை சேர்ந்த எம். லிங்கம் அவர்களும் ஏ. சிவஸ்ரீ அவர்களும் சிவராமபேட்டை இவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நீர்காத்த ஐயனார் மாடன் மாடத்தி கோமரத்தார் அவர்கள் கே. மாரிமுத்து அவர்களும் ராயல் ஏஜென்சி வைத்து நடத்தி வரக்கூடிய கே. மாரிமுத்து அவர்களும் எம். தன்சிகா அவர்களும் எம். கார்த்திக் அவர்களும் அனைவர்களுமாகவே நாமளுக்கு இவர்களும் 101 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் இந்த அம்மன் அருளாலே எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா ஈசன் பகவானோட அருளா அருளா ஏக கையிலை போல ஐயா
வாடாமல் முடிந்த கொப்பும் வாடாமல் ஆள் போல் இலைதழுத்து அருகுது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போலவே பண்ணை கட்டி என்றைக்கு முசியாமல் வாழ வேணும் என்று என் சிவராமன் அங்கு அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் பகவானிடத்திலே தெரியப்படுத்த வேணும் என்று பார்வதி இறைவனிடத்தை கேட்டா பாருங்க. என்ன மாதிரி அழகு பண்ணி இந்த உலகத்துல யாரும் உண்டான்னு கேட்ட உடனே சிவன் சும்மா இருப்பாரா? இவளுக்கு ஆணவம் வந்து விடக்கூடாது அப்படி என்று சொல்லி, தாயே பார்வதி, இதுவரைக்கும் என்கிட்ட இந்த வார்த்தையை நீ கேட்டதும் இல்லை. நான் ஆண்டவே உலகமெல்லாம் படி இழந்து விட்டு வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன். உன்னை போல் அழகு பண்ணி இந்த உலகத்துல இல்லைன்னு நான் நினைத்தேன். ஆனா இப்போ நாகலோக வழியாக நான் படி இழந்து விட்டு வரும்போது, படி இழந்து விட்டு கைலாசத்துக்கு வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணி பச்சை திரு மக்களை பார்த்தேன். அடேங்கப்பா, அவ 8 பேர் இருக்க அழகுக்கு நீலாம் கிட்ட வர முடியுமா? ஆண்டவா, அப்படி என்ன அவ என்னை விட பெரிய அழகா இருந்தா? அதாவது நம்ம வீட்டுக்காரம்மா ஒரு வார்த்தை நல்லா இருக்கான்னு எந்த பொருளையும் ஒரு சேலை கட்டி இருந்தா, ஒரு சாப்பாடு ஆக்கிருந்து நல்லா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நல்ல வார்த்தையே சொல்லணும். அப்பந்தான் அந்த அம்மாவுக்கு மனசு நல்லா இருக்கும். அப்போ விளக்கு மாத்த கொண்டு அடிப்பா. அப்போ இந்த ஆண்டவே பார்வதிக்கு ஆணவம் வரக்கூடாது என்று மாத்தி சொன்னார். ஆண்டவா பரம்பொருளே, அவ எப்பேற்பட்ட அழகா இருக்கிறாள் என்றால், அவ பெண்ணுக்கான பெண்ணழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி, அவ பேடை கொண்ட மயிலழகி, அவ கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அவ மூக்கழகா மொழியழகா, ஐயா மொழியழகா, முகத்தினோட திருவழகா, அவ முகத்தினோட திருவழகா, அம்மானோட முகத்தினோட திருவழகா, அம்மானுக்கு முகத்தினோட திருவழகா. அவ செக்கனல்ல சிவப்பழை, அம்மா செந்தூர பொட்டலை, அவ வங்கி நல்ல தலையலை, அவ வாடாவல்லி பொட்டலை, அவ கோர நல்ல தலையலை, குங்குமுக பொட்டலை, அவ ஓல பூசையலில, அம்மா ஒரு பாகண்டலை முடியா, அவ ஆலமர விழுது போல என் அம்மாளோட முடியழகா, அவ கருமேகம் சூழ்ந்தனை கட்டழகி முடியல, மூன்றாம் பிறை செய்யலி, அம்மா முகத்தினோட திருவள, அவ ஏருலத்தி புருவங்களா, எழுத்தாணி மூக்கழகா, அம்மா எழுத்தாணி மூக்கழகா, ஓலப்பூ செயலிலே அம்மாளுக்கு ஒரு பாகம் தலைமுடியா. அப்ப உள்ள பெண்களுக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும், அது போக அரைச்சான மிச்சம் இருந்திருக்கு இந்த முடி. அதெல்லாம் தலைமுடினா அப்ப முடி அந்த அளவுக்கு ரொம்ப பேண மாட்டாங்க. தலை நிறைய தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி, நல்ல மர செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய்,
கொழும்பு தேங்காய்னு சொன்னா அந்த காலத்துல பேர் வாங்கினே என்ன அதேப்பா கொழும்பு தேங்காய்னா அப்படி மணக்கும். அதேதான் கையில வச்சு ஊத்திட்ட கொழுந்து மாதிரி மணக்குமா? மணக்கும் மணக்கும். கொழுந்த எப்படி மோந்து பார்த்தா மணக்கும்? மணக்கும். அதனால கொழுந்து மனம் இருக்குமா அந்த தேங்காய் நெய்ல. அதுக்கு பேருதான் கொழும்பு தேங்காய்னு பேரு. சரி கொழும்பு தேங்காய்னா நான் மாப்பிள கிழக்க கொழும்புல இருந்து வருமா? அதுதான் கொழும்புல இருந்தா வரும். குறுக்க கடல்ல இருந்தா வரும். கொழும்புல இருந்தா வரும். அப்போ அந்த காலத்திலே செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை நல்ல வீட்டிலே அப்போ வந்து காடுகரை தானே நல்ல தேங்காவை காய போட்டு அவங்களே தேங்காய் எண்ணெய் ஆட்டி அதை தலையில தேய்ச்சி நல்லா பின்னி மடிச்சு போடுவாங்க. பின்னி மடிச்சு போட்டு இப்போ நம்ம தேய்க்க பாருங்க இந்த சேம்பு சீயக்காய் இதெல்லாம் விதவிதமா சேம்பு அப்போ அப்படி கிடையாது. அப்போ பூரா குளிக்கும் போது இந்த எள்ளுக்காய் குலையை தேய்ச்சி குளிப்பாங்களாம். எள்ளுக்காய் குலையை தேய்ச்சி குளிச்சா நல்ல வலுவலுன்னு இருக்கும். அந்த தேய்ச்சி குளிக்கிறதுல நல்ல முடியும் வளருமா. இல்லைன்னா கடலை மாவு தேய்ச்சி குளிப்பாங்க. பிறகு முடி கழியாம தானே இருக்கும். இப்ப வந்திருக்கே விதவிதமா சேம்பு கிழிஞ்ச பிளஸ் கிளியா பிளஸ்னு. கிளினிக் பிளஸ்யா அதாவது சேம்பை கிழிச்சா தான் குளிக்க முடியும். அதனால கிழிஞ்ச சேம்புன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்திருக்க விதவிதமான சேம்புல இந்த வாலிய பிள்ளைகளா இருக்கட்டும் பெரிய பெரிய நம்ம வீட்டு அம்மாவா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இப்ப உள்ள முடி பஞ்சா பறக்கணுமுங்க. பஞ்சா பறந்தா என்னத்துக்காகவும் ஆள் நிக்க முடியாது. பிறகு ஒரு சேம்பு போட்டா பரவாயில்ல 2 சேம்பு 3 சேம்பு ஒரு சேம்பு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒரு சேம்பு போட்டு குளிப்பாங்க. டிவியில விளம்பரத்தை போடுவான். டிவியில விளம்பரம் போடுவான். அது கூந்தல் முடிங்க முட்டுக்கு கிடக்கும். அத பார்த்துட்டு இவ வாங்கி தேய்ப்பா. பூரா விஷத்தை தான் கலந்துருக்கும். கெமிக்கல் பூரா கெமிக்கல் தானே. கெமிக்கல் கலந்தோடனே இருக்க முடியும் போயிடும். நாள் பூரா தேங்காய் எண்ணெயை வச்சு தேய்க்கும் போதே முடி வளரலையே 5 நிமிஷம் தலையில தேய்க்க போற சேம்புக்கா முடி வளர போகுது. அதேதான் ஏமாத்துதான் இருந்துகிட்டே இருப்பான். முடி முளைக்குன்னு சொன்னாங்க. சரி என் தம்பி ஒரு 4-5 லட்சத்தை வச்சு செலவு பண்ணான். கடைசியில் முடி முளைக்காம போச்சு. பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? பொங்காதுல அப்போ அந்த காலத்து பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஓடி வளர்ந்துருக்கு. ஆனா இப்போ அப்படியா இருக்கு? இப்ப எங்களுக்கு ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாண முடி. அதை தேய்ச்சி கழுவ 2 சீயக்காய் பொடி. செல்ல மகளுக்கு சென்னியை விட்டு கீழே இறங்காது. பிறகு வளர மாட்டுக்கு. அப்படியே வளராத முடியிலையும் அந்த அம்மா குளிச்சுட்டு கூந்தல காய போட்டான்னா கூந்தல் காத்தாடியில காய மாட்டுக்கு. அந்த கூந்தல் முடி அப்படியா கூந்தல் முடி காத்தாடியில காயாது. சிக்கு எடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா தெருவுக்கு வந்தானா ஒரு மணி நேரம் ஒரு வீடு பாக்கி இல்லாம அலசி பிறக்கி என்னென்ன நடக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்த பிறகுதான் கூந்தலே காயும் பார்த்துக்கோ. ஆமா வீட்டுக்குள்ள நிக்கிறது வரைக்கும் காயவே செய்யாதவளுக்கு. ஆனா அம்மாளுக்கு அப்படியா? ஓலப்பூ செயலிலே ஒரு பாகம் தலைமுடி அவன் கெண்டமினி செயலில அவன் கிளி மொழியா கண்கள் 2 அரைத்து வலித்ததை அருமமங்க கண்ணோ 2 தாமரை இதழு போல தையலரின் கண்ணம் கோவை பழம் செயலி கோமதியா உதடல
பொக்கிஷம் விரித்ததை போல் பொக்கிஷம் விரித்ததை போல் வசத்தினோட திருவரமா கடம்பு போல அவ கனகவனி கைகள் ரெண்டா அரைத்து மெல்ல வளைத்ததை ஐயந்து நல்ல விரலல பயத்தனத்தை செயலி 10 நல்ல விரலல பச்சிரங்கள் பதித்தலை வாய்த்த 10 நகமல